ஆரேனும் ஒருத்தர் ராமனார் ஒரு சிறு குழந்தையை எடுத்துக்கொள்வோம். திடீரென்று ராமன் யார்? அவர் ஒரு கதாபாத்திரமா, புராண கதையில் மட்டும் வருபவரா, கடவுளா, நம்மை போன்ற மனிதர் தானா? அவருக்கும் குற்றங்கள் உண்டா கிடையாதா? ஆனான ராமனை பற்றி மட்டும் படிக்க வேணுமா? அவர் வாழ்க்கையில் இருந்த பெண்ணரசி யார்? சீதையை பற்றி என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இவர்களை பற்றியே ராமாயணத்தில் படித்து கொண்டிருந்தால் அவர்கள் நமக்கென்ன செய்திருக்கிறார்கள்? இந்த கதையை படிப்பதாலே நமக்கென்ன லாபம் என்றெல்லாம் கேள்விகள் பிறக்கும். ஆகவே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் ராமன் இன்னார்னு எப்படி விளக்கி இருக்கிறார்களோ அதிலிருந்து தான் ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம்.